அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1,95,936 கோடி என்று நிதியமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தமிழகத்திலிருந்து ஜிஎஸ்டி வரியாக எவ்வளவு வசூலாகி இருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வரியாக மொத்தம் 1.95 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1,95,936 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது. இது கடந்த ஆண்டு ஜிஎஸ்டி வரி வசூலை விட 4.6% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இதே அக்டோபர் மாத காலகட்டத்தில் ஜிஎஸ்டி வரியாக 1,87,346 கோடி ரூபாய் வசூலாகி இருந்தது. அதோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஜிஎஸ்டி வரி வசூல் 4.6% அதிகமாகி இருக்கிறது. இதில் சில ரீஃபண்ட், மாநிலங்களுக்கான இந்த ரீஃபண்ட் ஆகியவெல்லாம் கொடுக்கப்பட்டது போக நிகர ஜிஎஸ்டி வரி வருவாய் 1,69,2 லட்சம் கோடியாக இருக்கிறது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 0.6% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதுல உள்நாட்டு ஜிஎஸ்டி வரியாக மொத்தம் 1,45,052 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது. இதில் தமிழகத்தில் இருந்து மட்டும் தமிழகத்தினுடைய பங்கு என்ன என்று பார்த்தோம் என்றால் 11,588 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தமிழகத்தில் 11,188 கோடி ரூபாய் வசூலாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இது கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி மத்திய அரசு புதிய தலைமுறை ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை அறிவித்து வரியை கணிசமாக குறைத்தது. அதன் பிறகு கிடைத்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி வசூல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் வரியை குறைத்திருப்பதால் மத்திய அரசிற்கான ஜிஎஸ்டி வரியில் இழப்பு ஏற்படும் என்றெல்லாம் ஒரு அச்சம் பேசப்பட்ட நிலையில் அதில் எந்த விதமான குறைவும் ஏற்படவில்லை, மாறாக அதிகரிக்கவே செய்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. இந்த நடப்பு நிதியாண்டு ஒட்டுமொத்தமாக இந்த நடப்பு நிதியாண்டை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய எஸ்ஜிஎஸ்டி மற்றும் ஐஜிஎஸ்டியிலிருந்து மாநிலங்களுக்கான எஸ்ஜிஎஸ்டி பங்கு இவை இரண்டும் ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5,91,353 கோடி ரூபாய் பல்வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தில் இருந்து மட்டும் பார்த்தோமே ஆனால் இதுவரை அந்த அக்டோபர் மாதம் வரை நடப்பு நிதியாண்டில் 45,014 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட தொகை 44,744 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டை காட்டிலும் 1% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி பார்த்தாலும் இந்த நடப்பு நிதியாண்டை பொறுத்தவரை ஜிஎஸ்டி வரி வசூல் என்பது ஜனவரி மாதத்திலிருந்து நிலையாக 1.8 லட்சம் கோடி என்கிற அளவில் சராசரியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.